குஜராத் நிறுவனங்கள் வளர எங்களை தவிக்க விடுவதா முதல்வர் மு.க. ஸ்டாலின். லண்டன் சென்றடைந்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். அதிமுக செங்கோட்டையன் பரபரப்பு அறிவிப்பு. மாற்றம் செய்தார் செங்கோட்டையன். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. அமெரிக்காவுடனான பிரச்சனைகளில் தீர்வு கண்டு விஸ்வகுரு என்ற பட்டப்பெயருக்கு நியாயம் செய்யுங்கள் என பிரதமர் மோடியை முதல்வர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். தாங்கள் ஆதரித்த ட்ரம்ப் விதித்துள்ள வரியால் டாலர் நகரான திருப்பூர் தவிப்பதாகவும் குஜராத் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு மலிவு விலையில் ரஷ்ய கச்சா எண்ணெய் கிடைக்க எங்கள் ஏற்றுமதியாளர்களை தவிக்க விடுவதில் என்ன நியாயம் என்றும் முதல்வர் கேள்வி எழுப்பியுள்ளார். புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாடு சென்றுள்ள முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஜெர்மனி பயணத்தை முடித்துக் கொண்டு லண்டன் சென்றடைந்துள்ளார். அப்போது அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து லண்டனில் முக்கிய முதலீடுகளை ஈர்க்க உள்ளார். முன்னதாக ஜெர்மனியில் 3201 கோடி முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளார் முதல்வர். இதன் மூலம் 6250 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அரசு தெரிவித்துள்ளது. செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசப் போகிறேன், அதுவரை பொறுத்திருங்கள் என்று பரபரப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதன் தொடர்ச்சியாக கோபியில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையிலும் தற்போது ஈடுபட்டு வருகிறார். இதனால் 5ஆம் தேதி பல விவகாரங்கள் வெளிச்சத்துக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவர் அதிமுகவில் தொடர்வாரா அல்லது விலகுவாரா என்பது தெரிய வரும். தனது கட்சி அலுவலகத்தில் இருந்த இபிஎஸ் போட்டோவை நீக்கிய செங்கோட்டையன் ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா புகைப்படங்களுடன் பெரியார் புகைப்படத்தை இணைத்துள்ளார். அதேபோல் நேற்று காலையில் 100க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் ஆலோசித்த அவர் மாலையில் பவானி எம்எல்ஏ, பன்னாரி நம்பியூர் ஒன்றிய செயலாளர் தம்பி சுப்பிரமணி உள்ளிட்ட 10 பேருடன் மட்டும் ஆலோசித்துள்ளார். இதில் அவரின் நிலைப்பாடு குறித்து தெளிவுபடுத்தியதாக கூறப்படுகிறது.